பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓவியா பிக் பாஸ் வீட்டில இருந்து இன்னைக்கு வெளியேறி இருக்காங்க. அவங்க மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிக விரைவில் வருவாங்க அப்படிங்கிறதா அனைத்து தரப்பிலும் இருந்து தெரிவிக்கப்படும் செய்திகள். எவ்வளவு சீக்கிரம் அவங்க மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்று நடந்த எபிசோட்ல பார்க்குறப்ப ஸ்னேகன் ஒரு அற்புதமான அட்வைஸ் ஓவியாவுக்கு பண்ணாங்க. என்ன பண்ணாரு அப்படின்னா, இல்லாதவங்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு. உண்மையிலே அவர் ரொம்ப முயற்சி பண்ணாரு ஓவியாவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்ட்டு. ஆனால் ஓவியாவோட மைண்டு என்ன அப்படின்னா, அவங்க இன்னைக்கு கன்ஃபெஷன் ரூம்ல பேசினது, ஸ்னேகன் கூட பேசினது, எல்லாரு கூட பேசினதுல மெயினான விஷயம் ரெண்டே தான். ஒன்று, ஆரவ் மீதான காதல் அவங்க அது பொய்யாகுது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல அவங்க மனசுல. இன்னொரு விஷயம் மற்றவங்களோட ஆட்டிடியூடுக்கு என்னால் செட் ஆக முடியல, அவங்க மாற மாட்டாங்க, நான் எதுக்கு கவுண்டர் டயலாக் கொடுத்து போராடணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதன் மூலம் மற்றவங்க எல்லாருமே ஒரு தப்பான ஆட்டிடியூட்ல இருக்காங்க, எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு. இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஓவியாவோட மன அழுத்தத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. பொதுவாகவே ஒரு வாசகம் சொல்லுவாங்க, எது மேல நம்ம பற்றுதல் வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஓவியா ஆரவ் மீது அதிக பற்றுதல் வச்சனாலதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கறதான் கோடிக்கணக்கான ரசிகர்களோட விருப்பம். ஆனா அவங்க ரசிகர்கள் முன்னாடியும் தன்னால் ஆரவ் மீது கொண்டுள்ள காதலில் இருந்து வெளிவருவது கடினம் என்பதைத்தான் கமலஹாசனுடன் பேசும்போது வெளிப்படுத்தினாங்க. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும்னாங்க. கமலஹாசனே ஸ்ட்ரெயிட்டா சொன்னாரு, இதுல ரிஸ்க் எடுக்கிறது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு. இதெல்லாம் ஓவியா தனியாக அனலைஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்று இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ரைசா இதுவரைக்கும் அவங்கள ஒரு மேக்கப் பைத்தியம், கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுய அலசல் இன்று வெளிப்பட்டது. எல்லா மனிதனுக்கும் லவ், கேர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி ஒதுக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க. இதுக்கப்புறம் யாரையும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வும் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. பரணி கிட்ட நடந்த விதமும் தாங்கள் நடந்து கொண்டது தவறுதான் அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்காங்க. இது வாழ்க்கையில நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா மனிதனோட மடிமனசுலயே பாத்தீங்கன்னா புகழுக்கான ஏக்கமும் அன்புக்கான ஏக்கமும் கண்டிப்பா இருக்கும். ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட தன்னை புகழணும்னு நினைப்பான். அதை நம்ம தன்மான உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொடூரமான கொலைகாரனா இருந்தாலும் தன்கிட்ட அன்பா ஒருத்தர் பேசணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் அவன் மனசுல இருக்கும். இதை புரிஞ்சுக்காம நம்ம ஒருத்தரை குற்ற உணர்ச்சியோட ஒதுக்கும் போது அதோட எதிர் விளைவுகள் அவங்க கிட்ட இருந்து வேற மாதிரி வரும். அவங்கள மனதளவுல எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற அதை ரைசா மட்டும் அல்ல, நம்ம எல்லாருமே உணர்ந்து யாரையும் ஒதுக்காம அனைவரையும் புரிந்து கொண்டு அனைவருடனும் மகிழ்ச்சியாக பழக கொஞ்சமாவது முயற்சி செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு அதே மாதிரி கமலஹாசன் கன்ஃபெஷன் ரூம்ல தனியா கூப்பிட்டு எல்லாரையும் பேச ஆரம்பிக்கிறாரு. பிந்து மாதவிட்ட பேசினாரு, அதுக்கடுத்து கணேஷ்ட பேசினாரு, மூணாவது ரைசாட்ட பேசினாங்க. ரைசா நாங்க பண்ணது எல்லாம் தப்பு தான், அதுக்கு நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு ரொம்ப ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. கணேசை பொறுத்த வரைக்கும் அதாவது ஓவியா எப்படிப்பட்ட கேரக்டர்னு என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் அவர் வெளிப்படுத்தினது. பரணி விஷயத்துல ஏன் உங்களுக்கு இன்ஹியூமன் அப்படிங்கிற அந்த விஷயம் தோணல அப்படிங்கிற கேக்குறப்ப கணேசிடம் பதில் இல்லை அப்படிங்கறதா உண்மை. என்னதான் எதிரியா இருந்தாலும் அத மாதிரி போறப்ப கொஞ்சமாவது நமக்குள்ள அந்த மனிதாபிமானம், பதட்டம் இருக்கணும். அவர் என்னமோ கொலை பண்ண மாதிரி அவரை ஒதுக்குனாங்க. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். பிந்து மீண்டும் ஓவியா வருவாங்க, ஓவியா தான் இந்த போட்டியில வின்னர் அப்படிங்கறத நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாங்க. மற்ற கண்டஸ்டன்ட் எல்லார்ட்டையும் நாளைக்கு கமலஹாசன் பேச இருக்காரு. அந்த லீட்ல ஸ்னேகன் பேசினே காட்டினாங்க. ஸ்னேகன் ஒரு கவிதை வாசிச்சாரு. அன்புக்காக ஏங்குறவளை நாங்க அன்பை புரிஞ்சுக்காம அனுப்பிட்டோம் அப்படிங்கிற ரீதியில ஒரு அழுத்தமான ஆழமான கவிதை சொன்னாரு. கமலஹாசனே அந்த கவிதையில மனம் உருகிட்டாரு அப்படிங்கிறது உண்மை. ஓவரால் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இது நான் பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான். எதுலையும் ஆழமான பற்றுதல் வைக்கக்கூடாது. பற்றுதல் தான் பிரச்சனைக்கு உரிய காரணம் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்திக்க விருப்பப்படுறேன். ஓவியா மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மிக தெளிந்த மனதோடு கலந்து வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.